ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. தினமும் ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்டு அழுத்து போச்சா, இல்லை உப்மா கிச்சடின்னு செஞ்சு சலிச்சு போச்சா? இந்த மாதிரி புதுசாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. பஞ்சு போல் சாஃப்டாக அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 150 கிராம் அளவு எடையுள்ள 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட அரை கப் அளவுக்கு வெள்ளை அவல், அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, ஏதாவது ஒரு கப் எடுத்துங்க. அதில் அரை கப் அளவுக்கு அவல், அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்ல மைய இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்குன்றதுனால நல்லா சாஃப்டாகவே அரைப்பட்டு நல்ல ப்ளஃபியாக கிடச்சிருக்கு பாருங்கள் மாவு. இன்றைக்கி நம்ம டிஃபன் ரெசிப்பியில் ஈனோ, சோடா உப்பு, தயிர்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நல்ல ப்ளஃபியாக இது மாதிரி திக்காக அரைச்சி எடுத்து மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வழித்து விட்டு சேர்த்துட்டு இதோட அரை கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வறுத்த ரவை தாங்க சேர்த்துருக்கேன். அரை கப் ரவை சேர்த்துட்டு அதே கப்பில் எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா அரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி கரண்டியால் நல்லா கலந்திங்கன்னா ஈஸியாக கலந்து வரும். இதை ரவை சேர்த்த பிறகு மாவை ஊற வைக்கலாம் வேண்டியதில்லை. சட்டுன்னு நினச்ச உடனேவே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பிங்க. இப்போ கலந்த பிறகு இதில் 4-5 உரிச்ச பூண்டு, 2 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட குடைமிளகாய் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகளையும் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு, நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்து நல்ல மாவோட வெஜிடபிள்லாம் எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இதில் நம்ம வெங்காயம், குடைமிளகாய், தக்காளி எல்லாமே கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் சேர்த்து கலந்திங்கனாலே கரெக்டான இந்த டெக்சருக்கு தான் கிடைக்கும். பாருங்கள், மாவு நல்லா திக்காக இட்லி மாவு பார்த்துக்கு ப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்க வேக வச்சு அரைச்சி சேர்த்ததுனால ரொம்ப சாஃப்டாக சுவையாக இருக்கும். இதில் ஈனோ, சோடா உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இப்போ மாவை கலந்த பிறகு இது மாதிரி குழியான கடாய் இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதில் கலந்து வச்ச மாவை ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றி இது மாதிரி மூடி வச்சு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க. நல்ல ப்ளஃபியாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஓரங்கள்லாம் முருவலாக வெந்து வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்ததும் எடுத்துருங்க. மேலே நல்ல முருவலாகவும் உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாக அருமையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு திரும்பவும் இதே கடாயில் மாவை ஊற்றி எடுத்துக்கங்க. ரொம்ப சாஃப்டான ஃபில்லிங்கான பன் தோசை ரெடியாக எடுத்துங்க. தயிர், ஈனோ, சோடா உப்புலாம் சேர்க்காமல் ரவையும் ஊற வைக்காமல் ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதில் வெஜிடபிளாக சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக அருமையாக இருக்கும். சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சட்னி தொட்டு, கார சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் அற்புதமாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் மாவு இல்லாத சமயங்களில் இல்லை இட்லி தோசைக்கு பதிலாக மாற்றாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எப்போது ஒரே மாதிரி செஞ்சு சலிச்சு போச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.